திருப்பதி குறைந்த செலவில் பாதுகாப்பாக போய் வர்றது இப்படின்னு கடந்த பதிவை பல லட்சம் பேர் பார்த்துட்டு சில கேள்விகள் வச்சுருக்கீங்க. அவங்களுக்காக புதிதாக இருக்கிறவங்களும் பாருங்கள், இது உங்களுக்கு திருப்பதி போகையில் கண்டிப்பாக பேருதவியாக இருக்கும். இப்போ நம்ம ட்ரெயினில் திருப்பதி போனால் என்னென்ன இடங்களெல்லாம் அங்கே பார்க்கலாம், கம்மியான நேரத்தில் குறைந்த செலவில்னு பார்த்துடலாங்களா ஒரு முறை. ஸோ முதல்ல போய் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கின உடனே மேம்பாலத்தில் ஏறி பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் அந்த தேவஸ்தானத்துடைய அறைக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, அதாவது ஒரு ஹோட்டல் மாதிரி அது பெருசாக இருக்குன்னு வைங்களேன். ஸோ சாப்பாடு இருக்காது, மற்ற தங்குற இடமெல்லாம் இருக்கும், அன்னதானம் போடுவாங்க. ஹோட்டல் மாதிரினா நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. ஸோ இப்போது அந்த இடத்துல ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய இடம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரிவரதராஜ பெருமாள் கோயில். அங்கே மகாலட்சுமி தாயாருக்கான ஒரு சன்னதி இருக்குது. அதற்காகவே அந்த கோயிலுக்கு போகணும் ஒன்று. அதை தொடர்ந்து உங்களுக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் காளகஸ்தியும் அங்கே இருக்கக்கூடிய சிவனை பார்த்துட்டு வரலாம். அப்படி ரொம்ப நாள் இல்லை, 1.5 நாள் 2 நாளுக்குள்ளே முடிச்சுட்டு வரணும்னா அங்கே கரிவரதராஜ பெருமாளை சந்தித்த உடனே, அதாவது சேவித்த உடனே நேராக கீழிருந்து நடந்து போகிறவங்களா இருந்தால் அள்ளிப்பிரியிலிருந்து மேலே நடந்து போகலாம். இல்லை அதே அந்த விஷ்ணு நிவாசங்கிற அந்த பில்டிங்க்கு முன்னாடியே பஸ் இருக்கும், அதுலேருந்து நேராக மேலே போய் நம்ம லைனில் இருந்து திருப்பதியில் மேலுமலையான தரிசிக்கலாம். நடந்து போனால் என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, தனி க்யூ அதற்குன்னு. ஏன்னா போகையில் ஒரு தனியாக டோக்கன் கொடுத்துருவாங்க, ஒரு லட்டு இலவசம். நீங்கள் நேரடியாக போகிறதாக இருந்தால் அந்த 300 ரூபாயோ இதோ புக் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் சீக்கிரம் வர முடியும். இல்லைன்னா அதற்கான கால அளவு எடுத்து தான் தீரும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய பாட்டி யாருன்னா நம்ம பத்மாவதி தாயார்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தாயார் இல்லை, ஏழுமலையானுக்கு தாயாருன்னா ஏழுமலையான் அப்பன்னா நம்மளுக்கு என்ன ஆகணும், பாட்டி ஆகணும். ஸோ அந்த பாட்டியை பார்க்க போகணும். அலமேலு மங்காபுரம், அங்கேருந்து பஸ்ஸு மீறி போனால் ஒரு 9 கிலோமீட்டருக்குள்ளே தான். ஸோ ட்ரெயினுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் கேப் இருந்தால் போதும், போயிட்டு வந்துட்டு அப்படியே ஏறி வரலாம். அங்கேயும் தனியாக லட்டு கொடுப்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்கங்க. அங்கேயும் தனியாக லட்டு கிடைக்கும். அந்த லட்டு சிறுசு, அது வேற சுவை. ஏழுமலையானுக்கு மேலே கொடுக்குற லட்டு வேற, அது வேற சுவை. ஸோ போயிட்டு இவ்வளோ சிம்பிளாக வந்துடலாம், 1.5 நாளுக்குள்ளே முடிச்சுட்டு வந்துடலாம். அடுத்து வாகனத்தில் போனால் இன்னும் என்னென்ன இடங்களெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கலான்னு அடுத்த பதிவில் பார்க்கலாம். 15 வருடங்களுக்கு மேலே நம்ம குறைந்த செலவில் பாதுகாப்பாக குடும்பத்தோடு போயிட்டு வந்த அனுபவத்தை வச்சு பகிர்ந்துக்கிறேன். வேணுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்த ஆன்மீகமும் அறிவியலை அப்படிங்கிறத தொடர்ந்து உங்கள் முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் திருப்பதி போகணுங்கிறது முதல் கொண்டு, அங்கே போனால் என்னென்ன ஆரோக்கியம் கிடைக்கும், எனக்கு கிடைச்சிருக்குதுங்கிறது முதல் கொண்டு எல்லாம் அடுத்தடுத்த பதிவாக வரும். தொடர்ந்து பார்த்து பலன் பெறுங்கள். நான் உங்கள் பரமகுரு, நம்மளுடைய ஜெம்சி நெட்வொர்க்குக்காக.